வெல்கம் டு ரகலப் பண்றோம். இப்போ நம்ம ஆடி Q2ல போயிட்டு இருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டும், ஸோ அதில் ஜாலியாக ரைடு போயிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் தூத்துக்குடி பீச். நம்ம வண்டி கலர்லயே டிஷர்ட் போட்டிருக்க ஒரே ஆள் நம்ம அரேஞ்ச் மட்டும்தான். நான் தான் அந்த பையன். எல்லாரும் ஒயிட்ல இருக்காங்க. ஸோ இது பல பேருக்கு இது ட்ரீம் கார். ஸோ வி ஆர் டிராவலிங் அந்த ட்ரீம் கார். அப்படியே ஆடியில் வந்து நம்ம வந்து ஒரு சில் ரைட் போகிறோம். அப்படியே முத்துநகர் அப்படியே ஒரு பீச்சுக்கு போயிட்டு இப்போ எங்கன்னா அப்படியே எல்லாம் போஸ்ட் போய் ஒரு பீச் ரைடு போகிறோம். குறுக்க வந்து அங்கே கௌசிக் தூக்கி போட்டால் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. யாரா அது சோப்புடப்பா மாதிரி ஆடிக்கே தப்பு கொடுக்கும் ஆம்னி. ஆமா பார், ஆடிக்கு ஆம்னி டப்பு கொடுக்கல, கோமடி தான் டப்பு. ஒரு சின்ன ஜருக்கு கூட இல்ல, சாமா ரைடா இருக்கீங்க. ஒரு ஸ்பீடா போனாலுமே நமக்கு ஒரு ஒரு ஹைப் கூட இல்ல. அப்படியே சின்ன ஒரு பேனிக் கூட இல்லாம மிஸ்டர் பாலாவோட டிரைவிங்கும் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. ஆமா, நம்ம வந்து ஹார்பரோட போர்ட்ரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்க ஒரு கோயில், பெருமாள் கோயில். இது கிடையாது, பெருமாள் கோயில். இதுதான் ஹார்பர் பெருமாள் கோயில், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸோ மங்களகரமா ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். தென்னை மரத்தை ஜூம் பண்ணு குரங்கு ஏறுது பாரு மரத்துல, பாக்கலையா? ஒரு குரங்கு ஏற, இன்னொரு குரங்கு அதை பிடிக்க, இன்னொரு ஒரே கூட்டா இருக்கு. சன் கிஸ்ஸிங் அவர் ஃபேஸஸா? எப்பவுமே 18 பஸ்ல தான் இருக்காரு. சன் கிஸ்ஸிங் சொன்னது ஒண்ணும் இல்ல, சூரியன் நம் முகத்தை நிலவு முத்தம் கொடுக்கணும், வீட்டுக்கு போ தங்கச்சி செருப்பால் அடிப்பா, முத்தங்கள் பரிமாறுங்கள். வாழ்க்கையை அடிக்கிறது ஒண்ணும் முத்தமே இல்ல, பல எப்போ முத்தம் கத்தம், கையை பிடிச்சு இழுத்தா, காலை பிடிச்சு முத்தங்கள் பரிமாறுங்கள், பல யுத்தங்கள் தடைபெறும். அது நீ வீட்டுக்கு போகணும், யுத்தங்கள்
ரொம்ப அடிக்கலாம் அவ்வளோ நீ அப்படிலாம் இல்லை. அப்போ நம்ம எங்க வெளியே வந்தா நான் சொல்றது செய், உள்ள போனா சொல்லுமா என்ன செய்யணும். ஆல்வேஸ் நான் உள்ள போறேன், என் வயசுலயே அவன் கத்துவா, யாரும் வந்துடாதீங்கன்னு போறான் உள்ள. வில்சன் கடையில சம்சா சாப்பிட்டு போமா? இங்கதான் இருக்கு. ஓகே போலாமே. இப்ப நாங்க Q2ல போய் சம்சா சாப்பிட போறோம். நம்ம Q2 யூஸ் பண்ணாலும் சரி, BMW யூஸ் பண்ணாலும் சரி, பென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, Volkswagen யூஸ் பண்ணாலும் சரி, மாருதி யூஸ் பண்ணாலும் சரி, Hyundai யூஸ் பண்ணாலும் எதுனாலும் சரி, பழசை என்னைக்கும் மறக்கக்கூடாது. பைக்ல பஸ்ல ஏறி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிட்டு சுத்தும் போதும், நான் பைக்ல வந்து இங்க சுத்தும் போதும், வேலைக்கு வரும் போதும், வேலை பார்க்கும் போதும், கடை திறந்ததுக்கு அப்புறமும் நிறைய நேரங்கள்ல ஃபில்லிங்கா ரைட் இது சாப்பிட்டா நம்ம திருப்தியா இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிற இடம் வந்து வில்சன் கடை. சின்ன கடை தான், ஹார்பருக்கு விஷயம் ஹார்பருக்கு எதிர்த்தாப்புல உள்ள லைன்ல இருக்காப்புல. சம்சா வடை இந்த ஐட்டங்கள்லாம் வந்து அண்ணன் டாப்பா போடுவாங்க. கொஞ்சம் கூட்டம் இருக்கத்தான் செய்யும், ஆனா நம்ம போய் சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இதான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஆனால் அண்ணன் கடை நல்லா இருக்கும். அண்ணா இருக்கு அண்ணன் கடை. ஃபைனலி வில்சன் கடைக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை சொன்ன வில்சன் கடை. வில்சன் கடை சம்சா சாப்பிட வந்திருக்கோம். வந்தோடனே சம்சா சாப்பிட்றதுக்கு தான் மாமா வந்தோம். அதே 4 நிமிஷம் தான் இருக்கு, காலையே. நான் சூடாக வெங்காய கடை போட்டுட்டு இருக்காப்ப. அண்ணன் வில்சன்னா அண்ணனை பார்த்துக்கோங்க, அண்ணன் தான் வில்சன். இவர் தான் அந்த வில்சன் அண்ணன். ஆமாம், அண்ணனோட கடை எங்கே இருக்குன்னா நம்மளோட ஃபிஷிங் ஹார்பர் ஆப்போசிட்டாக இருக்கு. நல்லா இருக்கேன். இது ஃபார்மல் கிடையாது, இவன் சாப்பிட்ற பத்தியா, இவன் குரங்கு பரப்பான். ஊத்து ஊத்து இன்னும் ஊத்து, சாம்பார் முள்ளோட ஊத்து. பையா என் முன்னாடி உடம்பு கொஞ்சம் டயட் இருக்கா சொல்லி வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சாப்பாடுலாம் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கா. நீங்க சாப்பிட போறீங்களா சுரேஷ் முருகன்? நீ சாப்பிட்டாலே நான் சாப்பிடும்போது சுட சுட வெங்காய வடை வந்துட்டு சூப்பரா இருக்குங்க உங்களே. தேங்க்ஸ் டு வில்சன் அண்ணா, தேங்க்ஸ் டு பாலரசன் அங்கே கடைக்கு கூட்டு வந்ததுக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக 2017 தூத்துக்குடியில் இருந்து பேஷன் ப்ரோ பைக்கில் நான் ட்ராவல் பண்ணும்போது ஏரல் ஆத்துப்பாலம் கட்டி ஓப்பன் பண்ண 3ஆவது நாள். ஆக்சுவலாக அந்த பாலத்து மேலே போகும்போது நான் வந்து ஒரு சைக்கிளில் இருந்து போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக டக்குன்னு அப்படி திரும்பிட்டாங்க, யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ சடனாக நான் பிரேக் பம்ப் பண்ணேன். ஆக்சுவலாக பேஷன் ப்ரோ வந்து நல்ல பிரேக் ஸ்கிட்டாக, அதில் ஸ்கிட்டாகி நான் கீழே விழுந்தேன். கீழே விழுந்த அடி கையில் இங்கே காலில் எல்லாம் அடிச்சது. அது மாதிரி தலையில் ஒரு மேஜர் இன்ஜுரி. ஆக்சுவலாக அது வந்து நான் வந்து ஒரு நான் பிராண்ட் ஹெல்மெட் ஆக்சுவலாக வாங்கி போட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி காப்ஸ் பிடிச்சாங்கல்ல, அப்படி பிடிச்சிருக்கும் போது அங்கே வந்து பக்கத்தில் ஹெல்மெட் ரோட்டில் வச்சு வித்துட்டு இருந்தானுங்க. அப்போ என்னை பிடிச்சிட்டு ஒரு ஆக்சுவலாக SSI நினைக்கிறேன் யாரோ சம்பாட் ஒன்று ஹெல்மெட் வாங்கு இல்லை 1000 ரூபா ஃபைன் கேட்டேன். ஹெல்மெட் விலை என்ன 500 ரூபா. சரி, இப்போ 500 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கிடும், 1000 ரூபாய்க்கு ஃபைன் கட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபா ஹெல்மெட்டை போட்டு போகிறேன். ஆக்சுவலாக அந்த 500 ரூபா ஹெல்மெட் போட்டு போயும் அந்த ஹெல்மெட் உடனே எனக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு. ஆக்சுவலாக நான் ப்ராப்பராக ஒரு பிராண்டில் ஒரு நல்ல ISO தானே சொல்லுவாங்க, ISO சர்டிஃபைடு பிராண்ட் ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி எனக்கு இன்சூர் ஆகிருக்காது. அது ஹெவி பிளட் லாஸு, ஒரு 2-3 டேஸ் ஹாஸ்பிட்டலில் சர்வேலன்ஸில் இருந்துட்டு தான் நான் வெளில வந்தேன். அதனால் கண்டிப்பான முறையில் எல்லாருமே வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க. அதுவும்
ஹெல்மெட் வந்து ரொம்ப கம்பல்சரியா வேணுங்கிற ஒரு விஷயம். அது 1000க்கு கூட 1000 கொடுத்து நல்ல ஹெல்மெட் வாங்கிருங்க. தயவு செஞ்சு ரோட்ல அவன் விற்கிறான் இவன் விற்கிறான்னு சொல்லி நான் பிராண்ட் ஹெல்மெட் வாங்கி போடாதீங்க. அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது.